காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்கள் என்று வயதில் பெரியவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது உண்மையா? காகம் கரைவதற்கும் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதில் லாஜிக்கே இல்லையே என்று யோசித்துவிட்டு அதை நாம் அலட்சியமாய் விட்டிருப்போம். ஆனால் நண்பர்களே, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வரத்தான் செய்தனர் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? வாருங்கள், அது எப்படி சாத்தியம் என்று பார்ப்போம். பழங்காலங்களில் வர்த்தகம் செய்வதற்காக வெளிநாட்டினர் நம் நாட்டிற்கு கடல் மார்க்கமாக வருவது வழக்கம். அப்படி வருகையில் சில நேரங்களில் அவர்கள் வழி தவறி வேறு திசைக்கு சென்று நடுக்கடலில் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருந்தது. ஆகையால் இந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக அவர்கள் தங்களோடு சில காகங்களை ஒரு கூண்டில் அடைத்து கூட்டிச் செல்வார்கள். ஒருவேளை அவர்கள் நடுக்கடலில் சிக்கிக் கொண்டால் அவர்கள் கொண்டு வந்த அந்த காகங்களை அவிழ்த்து விடுவார்கள். நடுக்கடலில் காகங்களை அவிழ்த்து விட்டால் அது பொதுவாக கரையை தேடித்தான் பறந்து செல்லும். அதுதான் காகத்தின் குணம். அப்படி பறந்து செல்லும் காகங்களின் திசையை நோக்கி மாலுமிகள் தங்கள் கப்பலை செலுத்துவர். கரையை சென்றடைந்த காகமானது வெகு தூரம் பறந்து வந்த களைப்பில் கரைக்க ஆரம்பிக்கும். இதை கவனிக்கும் அந்த ஊர் மக்கள் நம் ஊரை நோக்கி ஏதோ ஒரு கப்பல் வரவிருக்கிறது, அதில் நிறைய விருந்தாளிகள் பசியோடு வருவார்கள் என்று கருதி அவர்கள் பசி போக்க உணவை சமைக்க ஆரம்பிப்பார்கள். ஆகையால் அந்த காலத்தில் திடீரென காகங்கள் கூட்டமாக வந்து கரைக்க ஆரம்பித்தால் விருந்தினர்கள் வருவார்கள் என்பது உண்மைதான். இந்த காலத்திற்கு வேண்டுமானால் நம் முன்னோர்கள் கூறிய வெகு சில விடயங்கள் வேடிக்கையாயிருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் கூறிய ஒவ்வொரு விடயத்திற்கு பின்பும் ஒரு ஆய்வு இருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகையால் நண்பர்களே, நம் முன்னோர்களின் வார்த்தையை உதாசீனப்படுத்தாமல் உன்னிப்பாக ஆராய்ந்தால் அதில் ஒளிந்திருக்கும் உண்மை நமக்கு நிச்சயம் புரியும். இது போன்ற மேலும் பல தமிழர் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.